ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஸ்க்ராச் வித் திவ்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸல் யூஸ் பண்ணி பட்ஜெட் ட்ராக்கர் எப்படி நம்ம வந்து பண்ணுறது. ஸோ எக்ஸல் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா, நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் டெய்லி அப்டேட் பண்ணணும். ஆக்சுவலாக அப்டேட் பண்ணால் தான் நம்மளால் ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸலுக்கு பேர் வந்து மை எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னு மாற்றிக்கிறேன். எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் எந்த இயர் வேணுமோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2026 யூஸ் பண்ணிக்கிறேன், போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிரித்து போல் கேட்டகரியாக பிரிச்சுருவோம். லைக் நீட்ஸு, வாண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் டேட்டா ஏதாவது பே பண்ணுறோமா, அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். ஸோ நான் வந்து என்னோடய எக்ஸ்பென்சஸை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸு, அதுக்கப்புறமா வாண்ட்ஸு, அண்ட் தென் மை டெட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ ஒவ்வொரு கேட்டகரி கீழேயும் நான் வந்து 4 காலம் மேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்பென்சஸ், அதாவது எக்ஸ்பென்சஸ்னால் நான் வந்து என்னென்னலாம் செலவு பண்ணுவேன் நீடு கீழே, லைக் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இபி, திஸ் ஆர் மேண்டேட்ரி, நமக்கு இது இல்லைன்னா வேலை நடக்காது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு, லைக் டெய்லி மில்க் இருக்கும், நம்ம மில்க் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டெய்லி சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு தேவைப்படுற பொருள். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நெக்ஸ்ட் காலம்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அதை ஆட்டோ ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம பாட்டமில் போயிட்டு அந்த ஷீட் பண்ண கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணோன்னா அங்கே ஆப்ஷன்ஸில் வியூ கோடுன்னு நிறைய காட்டும். வியூ கோடுக்கு அப்புறமா நம்ம ஃபார்முலா என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து காட்டும். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜென்ரல்னு ஒரு பாக்ஸ் காட்டும். அந்த பாக்ஸில் வந்து டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒர்க் ஷீட்டுன்னு காட்டும். அந்த ஒர்க் ஷீட்டில் ப்ரைவேட் சப் ஒர்க் ஷீட்டுன்னு காட்டும், கீழே எண்டு சப்புன்னு கொடுக்கும். ஸோ இது சென்டருக்கு நடுவில் ஆரோ மார்க் காட்டும். அதில் போயிட்டு நீங்கள் செல்ஸ் டாட் என்டையர் காலம் டாட் ஆட்டோ ஃபிட் கொடுத்தீங்க அப்படின்னு ஆட்டோ ஃபிட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு ஃபைல் காட்டும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே ஃபைல் காட்டும். அதில் கீழே வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து க்ளோஸ் அண்ட் ரிட்டர்ன் டு தி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் காலம்ஸ் வந்து ஆட்டோ ஃபிட்டாக மாறிடும். ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம கலர்ஸும் வந்து லைக் அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து எல்லோ கலர் காட்டுறேன். சாரி, இதுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட்டு யூ நீட் டு ஆட் அண்ட் கேட்டகரி, ரைட்? ஸோ நான் வந்து இங்கே என்ன கொடுக்குறேன்னா எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து கலர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டட் அமௌண்ட். இப்போது நமக்கு வந்து ஒரு மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்ட் வந்து 8000 இந்த மாதம். ரெண்ட்டு மோஸ்ட்லி நமக்கு மாறாது. இபி 2000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் இபி வந்து உங்களுக்கு மாறும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ மந்த்துக்கு 1200 போடுறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு 2 நாள் வெளியே சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு வெஜிடபிள் பெருசாக செலவாயிருக்காது. ஸோ அந்த வாரத்துக்கு நீங்கள் வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா 1200 செலவு பண்ணாமல், அந்த மாதம் 1200 செலவு பண்ணாமல் கம்மியாக தான் பண்ணியிருப்பீங்க. அகெயின் நான்வெஜ்க்கு ஒரு 1500 போட்டாலும் லைக் நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிருக்கீங்க, இல்லை வீட்டில் சமைக்கலை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது கம்மியாகும். பால் வந்து ஒரு லைக் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் காலம். ஸோ இந்த ஆக்சுவல் காலமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பென்சஸை என்ட்ரி பண்ணுவீங்க. ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பென்சஸ் நடக்குதோ அதை என்ட்ரி பண்ணுவீங்க. இப்போ ரெண்ட் எல்லாம் ஃபிக்ஸட் தான், ஸோ அது பெருசாக மாற போகிறதில்ல. இபி நீங்கள் ஒரு 2000 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு 1800 தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஒரு மாதத்துக்கு மொத்தமாக வாங்க மாட்டோம். ஸோ அப்பப்போ தான் என்ட்ரி பண்ணுவோம். அப்படி என்ட்ரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெறுமனே ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டு இந்த வாரம் வெஜிடபிள் ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டேன் போட்டேன்னா எனக்கு 100 காட்டிடும். அப்போ அடுத்த வாரம் வாங்கும்போது ஒரு 200க்கு வாங்கியிருப்பேன். ஸோ ப்ளஸ் 200 போட்டிங்க அப்படின்னா அது 300 காட்டிடும். நெக்ஸ்ட் வீக்குக்கு வரும்போது திரும்ப ஒரு 100க்கு வாங்கியிருப்பேன். ஸோ ப்ளஸ் ஒரு 100 போட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் ஒரு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது காட்டிடும். சேம் டூ தட் டு தி
நான்வெஜ் ஆல்சோ. ஓகேவா, ரைட்டா? ஸோ அப்போ நீங்கள் அன்னன்னைக்கு பண்ணுற செலவை என்ட்ரி பண்ணும்போது, அதாவது டெய்லி பேசிஸில் பண்ணுறீங்க இல்லை வீக்லி பேசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செலவுகளுக்கு வந்து அந்த பாக்ஸில் வந்து ஈக்குவல் டு போட்டுட்டு அந்த செலவை என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கலர் தெரிஞ்சால் லைக் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? So I'm giving a red color to this, and then for actual I'm giving again green. Okay, so இது வந்து நீங்கள் பார்டர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் டு என்டர் எ பேலன்ஸ் காலம். இந்த பேலன்ஸ் காலமில் வந்து நீங்கள் லைக் எவ்வளோ அலாக்கேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு செலவாயிருக்கு, அதை தாண்டி இப்போ அந்த செலவை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? லைக் திஸ் ஆல் ஃபிக்ஸட். ஸோ இதில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்களேன். வெஜிடபிள்ஸ் இது வரைக்கும் வந்து 400 செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு எக்ஸ்பெக்டட் நீட்ஸ் காலமை சூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் கொடுத்துட்டு ஆக்சுவல் நீட்ஸை சூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்திங்கன்னா யூ வில் கெட் என்ன பேலன்ஸ் அமௌண்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்போ நான் செலவை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முடியுமா முடியாதா, இல்லை நான் வந்து ஃபர்தராக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து ஏதாவது கலர் கொடுத்துருங்க. கலர் கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கலர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூ நீட் டு கெட் அன் டோட்டல், ரைட்? ஸோ இங்கே டோட்டல் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு போட்டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ட்ராக் திஸ் ஆல் தி டோட்டல். ஓகே, அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்திங்கன்னா யூ வில் கெட் தி பேலன்ஸ் இயர். ஸோ அப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இஸ் ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அகெயின் இப்போ பேலன்ஸ்லேயும் உங்களுக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும்ல. லைக் மொத்தமாக உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது, இன்னும் மொத்தம் செலவையும் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் தெரியணும்ல. ஸோ அதுக்காக இப்படி பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ அகெயின் டூ திஸ் ஆல் ஃபார் தி சேவிங்ஸ். இதே தான் ரிப்பீட் ஆகும் சேவிங்ஸ்க்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு சிட் பண்ணுறோம், கோல்டு சிட்டு போடுறோம். லைக் இது வந்து எக்ஸ்பென்சஸ். கோல்டு சிட்டு போடுறோம் அப்படின்னா அது கோல்டு சிட்டு போடுறீங்க, இல்லை ஏதாவது ஆர்டி போடுறீங்க, பிபிஎஃப் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரினா அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இப்போ கோல்டு சீட்டெல்லாம் நம்ம ஒரு வாட்டி போட்டோன்னா அது அப்படியே கட்டி தான் ஆகணும். லைக் 5000 போட்டிங்கன்னா 5000 கட்டிடுவீங்க. ஆர்டி லைக் 2000 போட்டிங்கன்னா 2000 போயிடும். ஆனால் பிபிஎஃப்க்கு 5000 பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஆக்சுவலாக உங்களால் வந்து 2000 தான் போட முடிஞ்சிருக்கும். ஸோ அதை அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அகெயின் இங்கே பேலன்ஸ் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ எல்லா காலமுக்கும், அதாவது நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுற எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த எக்ஸல் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைனில் வந்து பே பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு இவ்வளோலாம் செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஈஸியாகவே இதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், நம்மளால் ஈஸியாகவே போட முடிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஓகே.